மக்களே, ஸோ நம்ம வந்து கிரானிக்கில் டாஸ்க் 2 வாங்கலாம்னு நினைக்கிறேன். என்னப்பா கிரானியே கால் பண்ணுது. சரி, டாஸ்க் 2 தான் கொடுக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த டெலிபர் சேலஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்லண்ட்ரி நான் ஓட விடலாம். ஹலோ கிளவி, என்ன? டேய், நான் ஒன்றும் பேசணும்னு அதிகமாக பேசணும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறேன். நீ போன தடவை ஷார்ட் கன் எடுத்து ப்ரோ பிளேயர்னு காமிச்சிட்டு, ஆனால் இந்த தடவை டெடிபேர் எடுத்து ஸ்லெண்டரினாவை நீ ஓட விடணும். ஸோ நீ அது மட்டும் பண்ணனா நீ தான் ப்ரோ பிளேயர்ரா விஸ்வா. சரி கிளவி, நீயும் ஒரே வாரத்தில் முடிச்சிட, நானும் ஒரே வாரத்தில் முடிச்சிடுறேன். டெடிபேரை எடுத்து ஸ்லண்ட்ரினாவும் ஓட விடுவேன். உங்கள் 2 பேரையும் போட்டு தள்ளிட்டு இந்த வீட்டை விட்டு போகிறேன். ஓ, நீ எங்க 2 பேரை வேற போட்டு தருவியா? உன்னால முடிஞ்சா போடுறா. நீ ஒரு வேளை போட்டுட்டா இந்த கிரானிலேயே நீ தாண்டா ப்ரோ பிளேயர் நான் ஒத்துக்கிறேன்டா. ஐ ஆம் கம்மிங். மக்களே, வெல்கம் பேக் டு கூலகர் சேனல். ஸோ பார்த்தீங்களா மக்களே, அந்த கிரானிக்கு எவ்வளோ தைரியம். போன தடவை தான் நம்மளுக்கு வந்து நீ வந்து ஷார்ட் கன்னை வச்சு 2 பேரும் போட்டு தள்ளணும்னு சொல்லிச்சு. போட்டு தள்ளியும் அதுக்கு வந்து இன்னும் திமுற அடங்கலை. டெலிபர் சேலஞ்ச் பண்ணுமா அந்த பொண்ணு, அதாவது கிரானியோட பொண்ணு ஸ்லெண்ட்ரினாவே நம்ம போட்டு தள்ள போகிறோம் இப்போது. ஸோ இந்த வீடியோ கடைசி இருக்க பார்த்து பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆன் வச்சுக்கோங்க. சரி, ஏன் ப்ரோ லைவே வர மாட்டேங்க கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நான் லைவ் வரேன். ஸோ லைவ் வந்தால் நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து பாருங்கள். சரி, ஓகே, ஃபஸ்ட்டு இந்த லாக் பிக்கை வச்சு ஓப்பன் பண்ணி போயிடலாம். ஸோ எப்பயும் போல் ஃபஸ்ட்லேருந்து தான். இப்போ வந்து என்ன பண்ணோன்னா, போயிட்டு அந்த முட்டைக்கண்ணை இருப்பான் பார்த்தீங்களா, அவனை சவுண்ட் விட வைக்கிறோம். பாரா, பார்த்துட்டான். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, ஓடிங்க போயிட்டு இந்த லாக்கருக்கு அதில் மூடிக்கிறோம். ஸோ சொட்டை மொட்டை 2மே போயினோன்னே நம்ம அப்படியே ஓடி போய் நம்மளுக்கான வேலையை பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கான வேலை என்னென்னா, டெடி பேரை எடுத்து அந்த கூடை இருக்குது பார்த்தீங்களா, அதில் போடணும். அவ்வளோதான் நம்மளுடைய வேலையே. நான் வந்து இதில் தான் போகிறேன், எலவேட்டர் அதில் தான் போகிறேன். அந்த லிஃப்ட்டு மாதிரி பாருங்கள், மொட்டை போகுது. அது பின்னாடி தான் சொட்டை போவான். சொட்டையும் போயிடுச்சு. இப்போ நம்ம கதவு அப்படியே திறந்து போயிடலாம். உரா. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டெடி பேர் எங்கே இருக்குமோ நான் அங்கே தான் போய் தேட போகிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ சீக்கிரமாக முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக முடிஞ்சிடும் நான் நினைக்கிறேன். முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரியல. இங்கேருந்து இங்கே இருக்கோம். ஆஹா, ஐயோ, அதுதான் அந்த சவுண்டெல்லாம் கேட்டாவே எனக்கு டிப்புக்கிட்டு பயமாக இருக்குது. இங்கே கிழவனும் வந்துடுவாங்களோன்னு நான் அந்த டெடியை வந்து நான் கீழே போட்டேன். இப்போ நானும் கீழே போயிட்டு அப்படியே மேலே போய் ஐசியூவா இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம இப்படியே உக்காந்துக்கணும். மேலே ஃப்ளோருக்கு போயிடலாம், யாருமே வரமாட்டாங்க. ஏன்டா டே, இந்த மாதிரிலாம் டாஸ்க் கொடுத்தா நான் சீக்கிரமாக முடிச்சிடுவேன்டா. ஓகே, இந்த ஃப்ளோருக்கு வந்துட்டோம். டெடி எடுத்துன்னு போடுறா டெடியை. சென்று நான் அவனை பார்க்க எனக்கு பாவமாக இருக்கு. வெப்பன் கீ கொடுத்தேன்னா நான் போய் அவங்கள போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். என்ன கீ அது? சேஃப் கீ. சேஃப் கீயில் ஒன்றுமே இருக்காது. சரி, ஓகே, இந்த சேஃப் கீலாம் எதுக்கு எடுத்துக்கின்னு நான் வந்து இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, மேலே ட்ராப் பண்ணி கீழே போகிறேன். என்ன வீடியோ லென்த் தான் போகுது. வெப்பன் கீ எடுத்து அவங்கள போட்டு தள்ள முடிஞ்சால் போட்டு தள்ளுறேன். இல்லைன்னா அவங்க என்னை போட்டு தள்ளிட்டா கூட
டாஸ்க் கம்ப்ளீட்டட் ஆன மாதிரி தானே. ஏன்னா நான் டெடி பேரை தான் எடுத்தோடனே போட்டேனே. வந்தாச்சு. யாருமே இல்லை. வெப்பன் கீ இருக்கு. ப்ரோ நீங்கள் எப்படி ப்ரோ எத்தோடனே டெடி பேர் இங்கே தான் இருக்குது, வெப்பன் கீ இங்கே தான் இருக்குன்னா, ஸோ கிரானியை தொடர்ந்து விளாடுறவங்களுக்கு தெரியும் வெப்பன் கீ எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு லாக் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து வெப்பன் கீ அப்புறமா டெடி பேரு அதெல்லாம் நான் வந்து எடுக்கிறேன். இப்போ நான் ஏன் சுற்றிட்டு போகிறேன்னா, அந்த இடத்துல கிளவியோ இருந்துச்சுன்னா, ஐயோ கையில் கன்று வேறு வச்சுருக்கானே, நம்மளுக்கே வேணா வம்பு. ஓப்பன் தட்டு அடி வாங்கினாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நம்ம வந்து டாஸ்க்கை முடிச்சிட்டோம். ஓகே யாருமே இல்லை. ஏறா அந்த கிளவனை போட்டு தள்ளி கிளவியும் போட்டு தரணும். ஐயோ கிளவி அங்கே போகுது. சூப்பரு. கிழவன் இங்கே இருந்தால் அப்போ இங்கே வரமாட்டான். 2 பேருமே அங்கே போயிருப்பானுங்க. நம்ம அதுக்குள்ளே கல் எடுத்துக்கலாம். அங்கே ஒரு கல் இருக்குதான். ஓ முனையில் குத்து வச்சுருக்கானுங்க. அப்படியே போய் விழுந்துட்டேன்னா ஓகே. இன்னும் ஒரே ஒரு கல் அங்கே இருக்குது. மினிமம் இருக்குது பாருங்க சொல்லி. மக்களே நம்மளாம் கிரானியில் இப்போ ப்ரோ பிளேயர் ஆகிட்டோம். ஏன்னா ஃபஸ்ட்டு கிரானியில் ஒரு வீடியோ விட்டுருப்போம். அதில் வந்து தர்மடி வாங்கியிருப்போம். அதுக்கு அந்த கிளவியே சொல்லிச்சு. ஆனால் இப்போ பாருங்களேன், ஐயோ தேவையில்லாமல் ஸ்லிங் ஷாட்டை ட்ராப் பண்ணிட்டேன். அந்த கிளவியே சொல்லிச்சுல, ஏய் என்னடா நீ வந்து தர்மடி வாங்கினா அன்றைக்கி அப்படி கிளவி வருது. வாமா ஜும் 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 ஜும். எங்கே உன்னுடைய புருஷன்? உன்னை தேடி தானே வருவான். எங்கே டே மொட்டை சீக்கிரம் வாடா, நான் சேலஞ்சை முடிச்சு போகிறேன். அவனுக்கு எங்கே உன் மேலே பாசம் இருக்குது, வரவே மாட்டான். கையில் கன்று வேறு வச்சுருப்பான். மொட்டை சைட்லேருந்து தான் வச்சு. ஐயோ கையில் கன்று வச்சுருக்கான். போட்டா எடை போட்டா. ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கிரானியும் டாஸ்க்கை மீறி நம்ம கிளவினும் போட்டாச்சு, கிளவியும் போட்டாச்சு, ஸ்லெண்ட்ரினாவையும் போட்டாச்சு. 3 பேருமே காலி. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் வச்சுக்கோங்க. பாய். சரி எதுக்கோ இதில் விழுந்து பார்ப்போமே. ஏடா ஒன்றுத்தையும் காணும். Bye guys.